மற்ற மாதங்களை விட மார்கழி மாதம் அதிக மகத்துவமும் சிறப்பும் வாய்ந்தது. மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் முன்பு வாசலில் கோலம் போடுவது நமது பாரம்பரியமாக உள்ளது. பசுஞ்சாணத்தை உருண்டை பிடித்து அதில் பூசணி பூவை சொருகி கோலத்தின் நடுவே வைப்பது புனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் தெய்வீகமானதாகவும் கருதப்படுகிறது. பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி அந்த பெருமாளை வணங்கி பாவை நோன்பு இருந்தால் அந்த கண்ணனே அவர்களுக்கு கணவனாக வருவார் என்பது ஐதீகம். திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் வந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்டு உலக மக்களை காப்பாற்றியது. இந்த மார்கழி மாதத்தில்தான் பெருமாளை நேரடியாக தரிசிக்க சொர்க்கவாசல் திறக்கப்படும் வைகுண்ட ஏகாதேசி வருவதும் மார்கழி மாதத்தில்தான் ஆண்டாள் அந்த திருவரங்கனை மனம் முடிக்க நோன்பு இருந்தது. மார்கழி மாதத்தில்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறியுள்ளதால் பெண்கள் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவை பாடுவது மிகவும் நல்லது.